பெயினா? இப்போ எப்படி வரும்? டாக்டர் 10 நாள் கழிச்சு தானே டேட் சொல்லியிருக்காங்க. இல்ல, அவங்க சொல்ற மாதிரி கரெக்ட் டைம் எல்லாம் சொல்ல முடியாது. எனக்கு பயமா இருக்கு மாமா. எதுக்கு பயப்படணும்? நான் இருக்கல்ல, உனக்கு எதுவும் ஆகாது. அப்புறம் நம்ம குழந்தை பிறந்த பிறகு நமக்கு ஒரு பெரிய அமௌண்ட் வந்து சேரப்போகுது. அதை வச்சு இதை விட ஒரு பெரிய வீடா உனக்கு நான் கட்டித்தர போறேன். அரண்மனை மாதிரி இருக்கும். கிடைக்க போறது நினைச்சு நான் சந்தோஷப்பட மாட்டேன் மாமா. இந்த குழந்தைய நான் நல்லபடியா பெத்தெடுக்கணும். இந்த சொத்து பணம் இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல மாமா. உங்க அன்பு மட்டும் இருந்தா அதுவே போதும். மாமா, என் டெலிவரி அப்போ நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணும் மாமா. நீங்க இப்படி வேலை பிசினஸ்னு அடிக்கடி வெளியே போறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க என் பக்கத்திலேயே இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை, சந்தோஷம் எல்லாமே. என் டெலிவரி அப்போ நீங்க என் பக்கத்திலேயே இருப்பீங்களா? நம்ம குழந்தை இந்த உலகத்துக்கு வந்து பாக்குற முதல் முகம் உங்களோடதான் இருக்கணும். பிரசவங்கிறது உயிர் போய் உயிர் வர்றதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே உயிர் போய் நான் மறு ஜன்மம் எடுக்கும் போது நான் பாக்குற முதல் என் மாமாவோட முகமா தான் இருக்கணும். இதான் மாமா என் ஆசை. நீங்க அதை நிறைவேற்றுவீங்களா? இதோ பார், உன் ஆசை நிச்சயமா நிறைவேறும். நீ எதுக்கும் கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அப்புறம் பிரசவத்துக்கு இன்னும் 10 நாள் டைம் இருக்கு. ஹலோ ஹலோ, அருண்மொழி சார். ஆமா, அருண்மொழி தான் பேசுறேன். வணக்கம் சார். நீங்க எங்களுக்கு வாங்கி தரேன்னு சொன்ன லேண்டோட ஓனர் வேற ஒரு பார்ட்டிக்கு ஃபைனல் பண்ணிருக்கதா எங்களுக்கு நியூஸ் வந்தது. என்ன சொல்றீங்க சார்? அதுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது சார். அப்படியெல்லாம் நடக்காது. எதை வச்சு சொல்றீங்க நீங்க? இல்ல சார், இதை நீங்க தான் கிளியர் பண்ணி கொடுக்கணும். நேரா வர்றீங்களா ப்ளீஸ்? சரி, நீங்க இருங்க. நான் அல்லி, நம்ம பேசிட்டு இருந்த பிசினஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதான் ஃபோன் வந்தது. நான் போயிட்டு சீக்கிரமா வந்துறேன். போகாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தம்பி, யாழினம்மா ரொம்ப பயப்படுறாங்க. நீங்க வேணா இருங்க, நான் வேணா போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இல்லைங்க, நீங்க மட்டும் போனா சரியா வராது. நான் வந்தால் தான் பிரச்சனை தீரும். ஒன்றும் செய்யலாம், நீங்களும் இப்போ என் கூட வர போறீங்கல்ல, நான் அங்கே வந்து பேசி முடிச்சுக்கிறேன். உங்களை விட்டு நான் சீக்கிரமா வந்துடுறேன். என்ன, நான் போயிட்டு வந்துடுவா? சீக்கிரம் வந்துடுறேன். சொன்னா கேளுங்க, என்னை விட்டுட்டு போகாதீங்க, எனக்கு பயமா இருக்கு. இது பாரு, நீ எதுவும் பிரச்சனை ஆகாது, நான் வந்துடுறேன். புரியுதா? வாங்க. சீக்கிரமா வந்துடுறமா. நீ சாப்பிட்டு ரெஸ்ட் எடு. என்ன? அன்னைக்கு நான் யாழ்னியை விட்டுட்டு கிளம்பும்போது அது வழக்கமான ஒரு நாளாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இருக்காதுங்கிற நம்பிக்கையில் தான் நான் கிளம்பி போனேன். ஆனால் அது வழக்கமான ஒரு நாளாக இல்லை. சீக்கிரம் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நான் கிளம்பி போனேன். ஆனால் போன இடத்துல எதிர்பார்த்த பிரச்சனை ஏற்பட்டு என்னால் சீக்கிரமாக திரும்பி வர முடியலை. அது மட்டும் இல்லாமல் வர்ற வழியில் வண்டி பஞ்சர் ஆனதால் அந்த காட்டு பகுதியில் சீக்கிரம் வண்டியை சரி பண்ண முடியாத சூழ்நிலை. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இங்கே யாழினிக்கு வழி எடுக்க ஆரம்பிச்சது.
அந்த வீட்டில் யாழினியை தவிர ஒரு எறும்பு கூட கிடையாது. சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டருக்கு வேற மனுஷங்களோ இல்லை ஒரு டாக்டரோ யாருமே கிடையாது. எங்கே தான் பிள்ளையும் இறந்து போயிடுமோன்ற பயத்தில் யாழினி அங்கேருந்து வெளியேறணும்னு நினச்சி கிளம்ப முயற்சி பண்ணான். ஆனால் அவளால் முடியலை, வலி அதிகமாச்சு. வெளியே போக நினச்சவ இனிமே நம்ம வாழ்க்கையே முடிஞ்சிச்சுன்ற ஒரு எண்ணத்தோட அங்கேருந்து நகர முடியாமல் துடிச்சா. யாழினி, 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 யாழினி,
யாழ்னி 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 உனக்கு குழந்தை பிறந்திருக்கு. ஆண் குழந்தை. ஆமா, ஆண் குழந்தை. இங்க பாரு, உன் குழந்தை. எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு மாமா. இங்க வேற யாருமே இல்லையா? திடீர்னு வலி வந்துருச்சு. என்ன பண்றதுன்னே புரியல. எனக்கு இந்த உலகத்தை விட்டு போறதை பத்தி கூட கவலை இல்லை. ஆனா உங்களை பார்க்காம போயிடுவனுங்கிற வருத்தம் தான் இருந்துச்சு. எங்க என் குழந்தை? இந்த உலகத்தை பார்க்காமயே போயிடுவானுங்கிற வேதனை வேற. இவனுக்காக நான் சொல்ல சேர்த்து வச்ச கதைகள், பாடணும்னு நினைச்ச தாலாட்டு, இதெல்லாம் செய்யாம நான் போயிடுவேனுங்கிற பயம் வேற. ஒருவேளை நான் இருந்து இவன் இதெல்லாம் கேட்காம போயிட்டா என்ன பண்றதுங்கிற வேதனை. இவன் என் வயித்துல இருந்து என்ன பார்த்து, அம்மா எப்படியாவது என்ன உங்க உலகத்துக்கு பத்திரமா கூட்டிட்டு போயிடுங்கன்னு சொல்ற மாதிரி ஒரு உணர்வு இருந்துச்சு மாமா. இதெல்லாம் சேர்ந்து என்ன ரொம்ப நல்ல கொலைய வச்சிருச்சு. என்ன பண்றதுன்னே தெரியல. வலி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. பயம் வந்ததுனால ரொம்ப படபடப்பா இருந்துச்சு. அப்புறம் நான் மயங்கிட்டேன். அது மயக்கமா இல்ல அது என் வாழ்க்கையோட கடைசி நிமிஷமானு கூட எனக்கு தெரியல. யாழ்னி, சாரி. இனிமே உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இந்த மாதிரி பல தடவை சொல்லிட்டீங்க. ஆனா அதை நீங்களே மீறிட்டீங்க மாமா.
அம்மா சொன்னதை நானே மீறிட்டேன். ஆனால் இனிமே போக மாட்டேன். சத்தியம். நிஜமா? உன் மேல சத்தியம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. நிஜமாவே உங்க பிசினஸ் எல்லாம் விட்டுட போறீங்களா? உன் மேல சத்தியம் பண்ணியிருக்கேன். இனி எதுவுமே வேணாம். போதும். நிஜமா? சத்தியமா? மாமா, இவனுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ஆம்பளை பிள்ளை பிறந்தா நீ பேர் வைக்கிறதாவும், பொண்ணு பிறந்தா நான் பேர் வைக்கிறதாவும் நம்ம முடிவு பண்ணியிருந்தோம். அப்படி பார்த்தா நீ தான் பேர் வைக்கணும். ஆமாமா, நானே வைக்கிறேன். இன்னைக்கு என்ன நாள்னு தெரியுமா? இன்னைக்கு பௌர்ணமி. ரொம்ப வெளிச்சமான நாள். தீபன் நல்லா இருக்கா? நல்ல பேர். தீபன். தீபன் 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 பிறந்த பிறகு அவன்தான் உலகன்னு யாழினிக்கு ஆயிடுச்சு. ஒவ்வொரு வினாடியையும் அவன் கூட தான் அவ கழிச்சா. கொஞ்சம் கூட தன் குழந்தைய விட்டு பிரியாம அவனை அவ்வளவு பாசத்தை தேக்கி வளர்க்க ஆரம்பிச்சா. அதுக்கு முன்னால இருந்த குழப்பங்கள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாத்தையுமே அவன் மறந்துட்டான். ஒவ்வொரு வினாடியும் தீபன் தான். தீபன் இல்லாத ஒரு வினாடியை கூட அவளால் யோசிக்க முடியாத ஒரு நிலைக்கு அவன் மாறிட்டான். தீபன் நடக்க ஆரம்பிச்சான். அவனுடைய ஒவ்வொரு மழலை பருவத்தையும், அவனுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் ரசிக்க ஆரம்பிச்ச யாழினி அவனை விட்டு கொஞ்சம் கூட அவ பிரியறதே இல்லை. அணு அணுவா தீபனுடைய வளர்ச்சியை ரசிக்க ஆரம்பிச்சா. தீபனும் வளர ஆரம்பிச்சான். எனக்கும் யாழினிக்கும் தீபன் தான் உலகம்னு ஆயிடுச்சு. அவனுடைய ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் ரசிக்க ஆரம்பித்தோம். தீபன் ரொம்ப அறிவான குழந்தையா வளர்ந்தான். யாழினி வயிற்றுல தீபன் இருக்கும்போது யாழினி மரங்கள்கிட்ட நிறைய பேசுவாள். அந்த மரம் செடி கொடி தான் அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே பழக்கம் தீபனுக்கு வந்தது. அங்கே இருக்கிற மரங்கள் மேலே, செடிகள் மேலே அவன் ரொம்ப உயிராக இருந்தான். ஒரு செடியிலேருந்து ஒரு இலை உதறதை கூட அவனால் தாங்கிக்க முடியாது. அவளது மென்மையான குழந்தையா அவன் வளர்ந்தான். அந்த வீடு, அதை சுற்றி இருக்கிற தோட்டம், இதுதான் அவனுக்கு எல்லாமே. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்த பிறகு கூட மரம் செடி கொடிகளுக்கு தண்ணி ஊற்றுறது, அதுங்களை பத்திரமா கவனிக்கிறது, அதுங்க கூட பேசுறதுன்னு நாளுக்கு நாள் அந்த செடி கொடி மேலே அவனுக்கு இருந்த காதல் அதிகமாயிட்டே போச்சு. அது மட்டும் இல்லாமல் ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான். எப்பவும் ஓடிக்கிட்டே இருப்பான். அவனை கட்டுப்படுத்த முடியாமல் யாழினி தடுமாறுவான். அதை பார்த்து நான் ரசிப்பேன். தீபன் வளர வளர அவன் மேல அந்த பாசம் இன்னும் எனக்கு அதிகரிச்சுக்கிட்டே போச்சு.
அப்போ யாழினியோட மனசு எப்படி இருந்திருக்கும் முன்னால? அவ கர்ப்பிணியா இருந்தப்போ நான் அவளை எவ்வளவு தூரம் கஷ்டப்படுத்தியிருக்கேன். அதை நினைக்கிறப்ப எனக்கே என் மேல கோபம் வர ஆரம்பிச்சது. மாமா இங்க உட்காந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? நான் பெரிய தப்பு பண்ணிருக்கேன். என்ன மாமா சொல்றீங்க? பணங்கிற போதையில பணம் தான் பெருசு, பணம் தான் எல்லாமே நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தனே. பணத்தை தாண்டி ஒரு அன்பான உலகம் இருக்குமாமா நீ சொன்னப்பெல்லாம் நான் கேட்காம இருந்திருக்கனே. உன்னை தனிமைப்படுத்தி நிறைய மாத கர்ப்பிணியா இருந்த உன்னை தனியா விட்டு நான் பாட்டுக்கு போயிட்டனே. உன் உயிரோட விளையாட பார்த்திருக்கனே. அது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். அன்னைக்கு மட்டும் உனக்கு ஏதாவது ஆயிருந்துச்சுன்னா என்னால. என்ன மாமா நீங்க வருத்தப்படுறத பாக்குற சக்தி எனக்கு கிடையாது. என் மேல உனக்கு அவ்வளவு பாசம் இருக்குல்ல? என்ன கேள்வி இது? இது வெறும் உடம்புதான் மாமா. இதுக்குள்ள நீங்க தான் உசுரா இருக்கீங்க. நான் புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். புரிஞ்சிருந்தா பணம் அலைஞ்சிருந்திருக்க மாட்டேன்ல. இனி எனக்கு பணம் முக்கியம் இல்லையா? நீயும் என் மகன் தீபன் தான் முக்கியம். இனி உன்னை விட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். இங்கேயே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கிறத முடிவு பண்ணிட்டேன். இடம் கூட பார்த்துட்டேன். நம்ம கம்பெனிக்கு பேரும் வச்சுட்டேன். உன் பேர் யாழினி கன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி இருக்கு? கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. எனக்கு இது போதும், வேற எதுவுமே வேண்டாம். எனக்கு இனி இருக்கிற கனவு லட்சியம் எல்லாமே நீயும் தீபனும் தான். இது போதும் மாமா. நீங்க ரெண்டு பேரும் எப்பவும் சந்தோஷமா இருக்கணும். என்ன கோவமா இருக்கீங்க? நான் ஸ்கூலுக்கு போறேன்னா ஈவினிங் வந்துருவேன்ல. தைரியமா இருங்க. நீ ஏன் இப்படி டல்லா இருக்க? சாப்பிட்டியா இல்லையா? அங்க பத்தியா அவன் நல்லா இருக்கான். நல்லா சாப்பிட்டதான் தெம்பா இருக்க முடியும். நல்லா சாப்பிடணும், புரியுதா? தீபன், தீபன், சீக்கிரம் வரலன்னு நான் சாயங்காலம் போயிட்டு வந்துருவேன். இங்க என்னடா பண்ற? இங்க பாருமா, எல்லாரும் மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்காங்க. முதல்ல சாப்பாடு ஊட்றியா? இவங்கெல்லாம் நம்மள மாதிரி சாப்பாடு சாப்பிட மாட்டாங்கடா. தண்ணி தான். அம்மா காலையில தண்ணி ஊத்திட்டனே. சரி வா, வந்து சாப்பிடு. ஸ்கூலுக்கு போனோம்ல, அப்பா இப்ப வந்துருவார். வா, அப்படி வா. என்ன தீபன், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அம்மா, அம்மாவும் பையனும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும்? உங்க பையன் இந்த தோட்டத்துல இருக்கிற ஒவ்வொரு செடிக்கும் மரத்துக்கும் பேர் வச்சிருக்கான். நம்ம சாப்பிடுற மாதிரி அதுங்களுக்கும் சாப்பாடு கொடுக்கணுமா சொல்றான். நீ கர்ப்பமா இருக்கும்போது மரம் செடி கொடி எல்லாம் பேசிட்டு இருப்பல்ல, அதோட வெளிப்பாடு தான் தீபனுக்கு இந்த குணம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இயற்கையோட உறவு வச்சுக்கிறது சந்தோஷமான விஷயம் தானே. இவனுக்குள்ள இந்த குணம் வந்ததுக்கு நம்ம கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சரி சரி வா வா, டைம் ஆச்சு பாரு. யாழ்னி, நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்றதுக்காக ஒரு இடம் வாங்கியிருக்கேன்னு சொன்னல, அதை நம்ம நாளைக்கு போய் பார்க்கணும். என்ன போலாம் மாமா. நீ இன்னும் பார்க்கல, அதனாலதான் இவனையும் கூட்டு போவோம். நாளைக்கு உனக்கு லீவு தானடா? அம்மா. சரி, நாளைக்கு நம்ம அங்க போறோம். ஓகே, போய் சாப்பிடு. நான் வாங்கின அந்த இடம் தான் எங்க வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்த போதுன்னு அப்ப எனக்கு தெரியல. அடுத்த நாள் நானும் யாழினியும் தீபன் அங்க கூட்டிட்டு போக தயாரானோம். அப்படி போறப்ப தீபனுக்கு ஒரு பெரிய மரத்து மேல அன்பு வந்தது. அந்த மரம் ஏற்படுத்தின இழப்பு